கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. 21/8/2026 வெள்ளிக்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை உபாகமும் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு தெரிந்து கொண்டார். You are a people holy to the Lord your God. The Lord your God has chosen you out of all the peoples on the face of the earth to be his people, his treasured possession. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீ தேவனுக்கு சொந்தமானவன். பிரியமானவர்களே, இந்த புதிய நாள் காலவேளையிலே இந்த வார்த்தை கொண்டு கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. நீங்கள் கர்த்தருக்கு சொந்தமானவர்கள். இன்றைக்கு சொந்தம் என்று உரிமை பாராட்டின பலரும் பாதியிலே நம்மை விட்டு செல்கிற காலங்கள். அல்லாவிட்டால் தேவைக்காக, தங்களுடைய காரியங்களுக்காக சொந்தம் அல்லாதவர்களும் நீங்கள் அவருடைய சொந்தங்கள் என்று உரிமை பாராட்டி அவருடைய காரியங்கள், அவருடைய தேவைகள் முடிந்ததற்கு பின்பதாக உங்களை தூக்கி எறிந்துவிட்டு செல்கிற காலங்கள் தான் இந்த காலங்கள். உடன் பிறந்த சொந்தங்களே உங்களை விட்டு விலகி மறைந்து போகிற காலங்களாய் மாறிக்கொண்டிருக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு பரிசுத்த ஜனம், நான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, அதை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிற ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் அன்பு கூறும் பொருட்டு அவர்களிடத்தில் பிரியம் வைத்து அவர்களுக்கு பின் அவர்களுடைய சந்ததியாகிய உங்களை இந்நாளில் இருக்கிறபடியே சகல ஜாதிகளுக்குள்ளும் தமக்கென்று தேவன் தெரிந்து கொண்டார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உபாகமம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள், பூமியின் மீதெங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே சொந்த ஜனங்களாக இருக்க தெரிந்து கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகம் முழுவதும் ஏறக்குறைய 900 கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள். இந்தியாவிலே, இன்றைக்கு உலகத்திலே ஜனம் பெருத்த நாடு என்று சொல்லப்படுகிற இந்தியாவிலே 146 கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள். இந்த ஜனத்திலும் ஆண்டவர் உங்களை தமக்கு சொந்த ஜனமாக, தமக்காக ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். தமிழகத்திலே சுமார் 9 கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள். இந்த 9 கோடி ஜனத்திலும் ஆண்டவர் உங்களை தமக்காக தெரிந்து கொண்டார். நான் இருக்கிறதான திருச்சிப்பட்டினம் ஏறக்குறைய 40 லட்சம் ஜனங்களை உள்ளடக்கி இருக்கிறது. 40 லட்சம் ஜனங்களிலும் ஆண்டவர் என்னை, நம்மை, உங்களை ஆண்டவர் தமக்காக ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பது எவ்வளோ பெரிய பாக்கியமான அனுபவம். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறது, இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நீங்களோ உங்களை அந்தகாரத்து நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். சொந்த ஜனம், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. எந்த அளவிற்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் உரிமை பாராட்டி சொல்லுகிறார் பாருங்கள். தீத்து 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், அவர் நம்மை சகல அக்கிரமங்கள் நின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இதனால் அவருடைய சொந்த ஜனங்களாக நாமும் இருக்கிறபடினால். கடைசியாக 2 வசனங்களை சொல்லி நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள், நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும்
சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவரையொருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இதிலும் சொல்லப்பட்டிருக்கிறது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. பிரியமானவர்களே, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் ஆகையினாலே ஒருவரும் உங்களை தொடவோ நெருங்கவோ தங்கள் பக்கமாய் திசை திருப்பவோ தங்களுடைய வலைக்குள்ளே உங்களை இழுத்து செல்லவோ உங்களை வேதனைகளை உண்டு பண்ணுவதற்கோ யாருக்கும் எவருக்கும் அதிகாரமில்லை. ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீசரும் அற்பிரோஜனமானவர்களும் ஒதுக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிற எங்களை திராட்சை தோட்டத்திற்கு அந்நியரும் ஹல்லேலூயா புறம்பானவர்களாய் காணப்படுகிற எங்களை நீர் உமக்கு சொந்த ஜனமாக முன்குறித்து தெரிந்து கொண்டிருக்கிறபடினால் என் தேவனே, உம்மை துதிக்கிறேன், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜாதிகளிலும் தேவனாய் கர்த்தர் நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் தெரிந்து கொண்ட வழிகளில் உண்மையுத்தமாய் ஜீவித்து உம்மை பிரியப்படுத்தி உம்மை கனப்படுத்தி வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். தேவ சமாதானம், வழிநடத்துதல், பாதுகாப்பு எங்களோடு கூட இருக்கட்டும். அழிவுகள், ஆபத்துக்கள், பொல்லாப்புகளுக்கு நீங்களாக்கி விலக்கி மறைத்து கொள்ளும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. மே ஜீசஸ் பிளஸ் யூ ஆல். ஆமென். நேற்றைய கேள்வியும் பதிலும். அழிக்க நினைக்கிற மனுஷனுடைய கைக்கு தமது அடியாளை நீங்களாக்கி விடுவிக்கும்படி ராஜா கேட்பார். யார் யாரிடத்தில் சொன்னது? தெக்கோவா ஊராளான ஸ்திரீ தாவீது ராஜாவிடம் சொன்னது. 2 சாமுவேல் 14:16. இந்த நாளுக்கான கேள்வி, பூச்சக்கரம் முழுதையும் ஒழுங்குபடுத்தினவர் யார்? யார் யாரிடத்தில் சொன்னது? மீண்டும் வார்த்தைகளுடன் நாளை தினத்தில் உங்களை சந்திக்கிறேன். கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.